Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில், சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே. இணைவோம் இயேசுவின் பலியினிலே, கூடிடுவோம் குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம் இறை சமூகமாய் மாறிடுவோம். இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில், சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே. இணைவோம் இயேசுவின் பலியினிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அமைதி தூய ஆவியார் நமக்கு கொடுக்கிற மாபெரும் கொடை. அமைதிக்காக இந்த உலகம் ஏங்கி தவிக்கிறது. அமைதியை விரும்பி தேடுகிற பிள்ளைகள் இங்கு ஏராளம் ஏராளம். குடும்பங்களில் அமைதி, நாம் வாழும் சமூகத்தில் அமைதி. இந்த அமைதிக்காக உள்ளங்கள் ஏங்கி தவிக்கிறது. என் மனத்திலே அமைதி தங்காதா? என் குடும்பத்தில் அமைதி நிலைக்காதா? இந்த நாடும் சமூகமும் அமைதியில் சுபிட்சமாக வாழாதா என்ற மிகப்பெரிய ஆவலோடு போரிட்டு கொண்டிருக்கிறது இந்த மானிட சமூகம். எல்லோருமே எதிர்பார்ப்பது அமைதியைத்தான். அமைதியோடு நாங்கள் வாழ முடியாதா? இந்த அமைதியை யார் கொடுப்பார்? இந்த கேள்விக்கு விடையாக அமைவதுதான் இன்றைய வழிபாடு. பிரியமானவர்களே, அமைதியை தரக்கூடிய ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு நாம் இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் இந்த பலியை ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். அமைதியே உருவான தேவன் இந்த பலிபீடத்தில் எழுந்து வந்து நாம் விரும்பி தேடுகிற அமைதியை நமக்கு நிறைவாக தரப்போகிறார். இந்த அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஒத்தது என்பதை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. என்ன வித்தியாசம்? இந்த உலகம் தருகின்ற அமைதி எப்படிப்பட்டது? ஆனால் அமைதியின் அரசர் இயேசு வழங்குகிற அமைதி எப்படிப்பட்டது? இரண்டுக்கும் பாரதூர வேறுபாடு. நாம் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அமைதியை எப்படி பெறுவது? யார் வழியாக பெறுவது? என்ன மனநிலையில் பெறுவது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நீங்களும் நானும் அமைதியை விரும்பி தேடுகிற மாந்தர்கள். எனவே இயேசுவின் கரத்திலே, ஆண்டவரின் கரத்திலே, அமைதியின் அரசரின் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க நமது அமைதி நம் உள்ளத்தில் தங்கும். நம் குடும்பம் அமைதியில் வாழும். நாம் வாழும் சமூகம் நம்மால், நமது முயற்சியால், ஆண்டவரின் அபரிமிதமான ஆசிரியினால் அமைதியில் திளைக்கும். நாடு சுபிட்சமாக வாழும். இந்த நம்பிக்கையிலே இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அமைதியற்று வாடுகின்ற குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அமைதிக்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகள் மன அமைதியை பெறுமாறு ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். எனவே அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல்
ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதோ இந்த திருப்பலியின் வழியாக, திருப்பலியின் பேறு பலன்களின் வழியாக, திருப்பலியினுடைய அபிஷேகத்தின் வழியாக நிறைந்த அமைதியை ஆண்டவர் அந்த குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து உருக்கத்தோடு பக்தியாக இந்த மாட்சிமிக்க திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். அமைதிக்கு எதிராக நடந்து கொண்ட நேரங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. உமக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்துவீராக. அதனால் உம் வாக்குறுதிகளை உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 19 முதல் 28 வரை. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லெஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு
பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல், ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுமை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 14 இறைவாக்குகள் 27 தொடங்கி 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அமைதியை விரும்பி தேடுகிற பிள்ளைகளே, அமைதியின் இளவரசர் இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்திலே வணக்கம். இந்த திருப்பலியின் வழியாக உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே ஆனந்தம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கேசி யூடியூப் சேனலின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், அவர்தம் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தமது அமைதியை நிறைவாக தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி, இந்த வழிபாட்டினுடைய மைய சிந்தனை, கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் அமைதி. தூய ஆவியார் நம்மீது பொழிகின்ற இந்த ஒருமைப்பாட்டுக்கான ஒரு உத்வேகத்திற்குரிய கருவி அமைதி. இது நம் எல்லோர் மத்தியிலும் தங்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆசிக்கிறோம். இந்த ஆசி நம்மீது தங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியை பேறு பெற்ற மகத்துவமிக்க தெய்வீக குணமுள்ள அருமருந்துள்ள இந்த திருப்பலியை நம் அமைதிக்காக, உலக அமைதிக்காக, சமூக அமைதிக்காக, நாட்டில் நிலவ வேண்டிய அமைதிக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அமைதியை சீடர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? சீடர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஏனென்றால் சீடர்கள் இயேசுவின் பணியை செய்தவர்கள். இயேசுவின் பணியை செய்வதனால் எனக்கு அமைதி கிடைக்குமா? என் மனதில் அமைதி குடிகொண்டிருக்குமா? என் குடும்பத்தில் அமைதி தங்குமா? நான் இயேசுவின் போதனையை வெளிப்படுத்துகிற போது, இயேசுவினுடைய அந்த அற்புத செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்லுகிற போது, அறிவிக்கிற போது, நற்செய்தி பணியில் என்னை ஈடுபடுத்தி இருக்கிற போது அமைதி சாத்தியமா?
என்பதை குறித்து சற்று ஆழமாக இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியின் வழியாக அன்போடு நாம் ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தின் கீழே தியானிப்போம். பிரியமானவர்களே, இயேசுவின் பணியை, இயேசுவின் நற்செய்தி பணியை செய்யக்கூடிய பிள்ளைகள் இரண்டு விதமான விளைவுகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நற்செய்தி பணி தாகத்தினால் உந்தப்பட்டவர்களாக, நற்செய்தி பணி ஆர்வத்தினாலே அந்த பணியை சிரமேற்கொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த இரண்டு விளைவுகளில் ஏதாவது ஒன்றை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று விரக்தி, இன்னொன்று அமைதி. இந்த இரண்டு விளைவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. எந்த நிலையில் நான் இருக்கிறேன்? இயேசுவின் பணியாளனாக எனது பணி வாழ்வுக்கு பிறகு அல்லது எனது சீடத்துவ பணி வாழ்வுக்கு பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய விளைவு என்ன? விரக்தி மனநிலை எனக்கு கிடைக்கிறதா அல்லது அமைதியான ஒரு சூழலை நான் அனுபவிக்கிறேனா? இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் வாசகங்களோடு இணைந்து தியானிக்க இருக்கிறோம். எத்தனையோ பணியாளர்களை பார்க்கிறோம். நாம் ஆளுகின்ற சமூகத்தில், பங்கில், மறை மாவட்டத்தில், இந்த தாய் திருநாட்டில் எத்தனையோ பணியாளர்கள் குடும்பத்தை விட்டு, தாய் தந்தையை விட்டுவிட்டு, நிலபுலன்களை விட்டுவிட்டு, சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு, தான் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு, தன் இனத்தை விட்டுவிட்டு, அன்று ஆபிரகாமுக்கு தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல தன் நாட்டிடமிருந்தும் தன் இனத்திடமிருந்தும் தன் தந்தையின் வீட்டிடமிருந்தும் கிளம்பி செல், நான் உனக்கு காட்டுகிற நாட்டுக்கு செல், உன்னை பேரினமாக ஆக்குவேன், ஆசியாக விளங்குவாய் என்று சொன்ன அதே ஆசீர்வாதத்தை கடைபிடித்து எத்தனையோ பிள்ளைகள் இயேசுவினுடைய பணியாளர்களாக செல்லுகின்ற அந்த சூழலை பார்க்கிறோம். குடும்பத்தை மறந்து தனிமையாக, தனி ஆளாக நின்று இயேசுவினுடைய அந்த பணியை பரப்புவதற்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், பணியாளர்களை சந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பணியாளர்கள் இந்த இரண்டு வகைப்பட்ட விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். பங்குகளில் நாம் பார்ப்போம். இந்த பணியாளர்கள் இயேசுவினுடைய பணியை மக்களுக்கு அறிவிக்கிற போது, இயேசுவினுடைய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது, இயேசுவின் பணி இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும், இயேசு விரும்பிய சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதற்கு மாற்றாக இருந்தால் நாம் இயேசுவோடு இல்லை, இயேசுவின் சீடத்துவ வாழ்வுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற போது மக்களிடமிருந்து என்ன விளைவுகளை அவர்கள் பெறுகிறார்களோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு விரக்தி உண்டாகக்கூடிய மனநிலைக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது அமைதியான சூழலில் வாழக்கூடிய அந்த பேரின்ப நிலைக்கும் வாய்ப்பு உண்டு. பணியாளர்கள் ஒரு சிலர் இந்த விரக்தி மனநிலைக்குள் தள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையும் நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம். இயேசு ஒற்றுமையை விரும்பிய தேவன். நம் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பிளவுகள் இருக்கக்கூடாது. இந்த சமூகம் பாரதூர வேறுபாடுகளுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது, சாதி சமூகங்களாக உடைந்து கிடக்கிறோம், இது சரியல்ல என்று உண்மையை உள்ளவாறு எடுத்துரைக்கக்கூடிய பணியாளர்கள் நம் மத்தியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற போது இயேசுவின் பணி இப்படித்தான் இருந்தது, எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியாக இருந்தது. யோவான் நற்செய்தியில் அவர் தன் ஆவலை இப்படித்தான் வெளிப்படுத்தினார், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற அந்த இயேசுவினுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிற பணியாளர்கள் எத்தனை பேர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்? பிரிவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பிரிவுகளை நினைத்து வருந்தி இயேசுவின் அந்த மனப்போக்கை அறிந்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள்? சாமி, உங்களுக்கு ஏன் இந்த வேலை, உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று பணியாளர்களையே குறை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிற போது ஒரு சிலர் விரக்தியான மனநிலைக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் அப்படிப்பட்ட அனுபவத்தையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. எனக்கு மேலே இருக்கிறவர்கள்
தங்களது அனுதாபத்தை தெரிவிக்கவில்லை, அவர்கள் எங்களோடு சேர்ந்து போராடவில்லை, அவர்கள் எனக்கு என் சார்பாக குரல் கொடுக்கவில்லை என்பதாக அவர்களின் விரக்தி மனநிலைக்கு அவர்களே காரணம் கூறிக்கொள்வார்கள். ஆனால் அமைதியை அனுபவிக்கிற பிள்ளைகள் அப்படி காரணம் கூற மாட்டார்கள். எனக்கு இயேசுவின் பணியை செய்வதற்கு இயேசு ஒருவரின் துணை போதும். ஏனென்றால் இயேசுவோடு தந்தை இருக்கிறார், இயேசுவோடு தூய ஆவியார் இருக்கிறார். இந்த மூவொரு கடவுளின் உடனிருப்பு என்னோடு இருக்கிற போது எந்த மேலிடத்து சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. மற்றவர்கள் என் சார்பாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் களத்தில் நற்செய்திக்காக போராடுவேன், மக்கள் புரிந்து கொள்ளும் வரை போராடுவேன், மக்களோடு போராடுவேன், மக்களை ஒன்றிணைக்க போராடுவேன். வேறு எந்த துணையும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் தருகின்ற துணை எனக்கு தேவையில்லை. எனக்கு அவன் சப்போர்ட் செய்யவில்லை, எனக்கு இவன் துணையாக இருக்கவில்லை என்பதெல்லாம் என் கவலையே இல்லை என்பதாக எண்ணிக்கொள்ளுகிற பணியாளர்கள் மிகவும் மிகவும் வெற்றியை அனுபவிக்கிற, அமைதியை அனுபவிக்கிற பணியாளர்களாக மாறி போகிறார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருவர் இந்த உலகம் தருகின்ற ஆதாயங்களை தாங்கி நிற்கிறார், இன்னொருவர் இயேசு தருகிற அந்த நம்பிக்கையை, இயேசு தருகிற வல்லமையை மட்டுமே நம்பியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டவர்கள்தான் பவுலும் பர்னபாவும். இவர்களை குறித்து தான் இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக நாம் படிக்கிறோம். சவுல் பவுலாக மாறியதற்கு பிறகு மேற்கொண்ட இந்த தூதுரை பயணங்களில் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை பவுல் சந்தித்தார். கால் வழங்காத ஒரு நபருக்கு அவர் குணமளிக்கிறார். அந்த நபர் கேட்கல, என்னை எழுந்து நடக்க செய்யும் என்று அந்த நபர் கேட்கல. கேட்காமலேயே அவருடைய முகத்தை பார்த்து அவர் மத்தியில் நம்பிக்கை இருப்பதை கண்டு அவரை அங்கு ஆண்டவர் பெயரால் எழுப்பி விடுகிறார். யூதர்களால் இது தாங்கிக் கொள்ள முடியல, யூத மக்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. எனவே இவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் பிரச்சனை செய்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு இவர்களுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். ஏன், கல்லால் எறிந்து கொலை செய்வதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை. அப்படிப்பட்ட கொலை முயற்சிக்கு உட்பட்டவர் பவுலடியார். கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்று தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவரின் விசேஷ பராமரிப்பினால் பவுல் மீண்டுமாக எழுந்து தன் நற்செய்தி பணியை தொடர்கிறார். ஐயோ, நான் இயேசுவின் பணியை செய்ய வந்தேன், எனக்கு யாரும் துணை இல்லையே என்று விரக்தி மனநிலைக்கு பவுல் செல்லவில்லை, பர்னபா செல்லவில்லை. மாறாக மீண்டும் எழுந்து மீண்டும் அதே பணிக்கு திரும்புகிறார்கள். எங்கு கல்லால் எறிந்தார்களோ, பல நகரங்களின் பெயர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெருபை, லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கு, இது போன்ற இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட பல்வேறு எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்களை சந்தித்தார்கள், மக்களோடு இருந்தார்கள், மக்களோடு வாழ்ந்தார்கள், மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டார்கள். மெதுவாக இயேசுவின் அந்த உள்ள கிடக்கையே அவர்களின் மத்தியிலே புகுத்தினார்கள். அமைதியை நிலைநாட்ட முயற்சி எடுத்தார்கள். தங்களுக்கு என்ன சிக்கல் வந்தாலும், வேதனை வந்தாலும், சறுக்கல்கள் வந்தாலும் அதை குறித்து கவலைப்படவில்லை. எங்களுக்கு இந்த உலகம் தருகின்ற ஆதாயம் தேவையில்லை, இயேசு எங்களோடு இருக்கிறார், தந்தை எங்களோடு இருக்கிறார், தூய ஆவி எங்களை வழிநடத்துகிறார் என்ற அந்த உள்ளுணர்வினால் தூண்டப்பட்டவர்களாக அவர்கள் பல நாட்கள் சீடர்களோடு தங்கியிருந்தார்கள் என்று வேத புத்தகம் இன்றைய முதல் வாசகத்தில் கடைசி வரி சொல்லி கொடுக்கிறது. யாரோட பல நாட்கள் தங்கியிருப்போம் சொல்லுங்க? யாரோடு நாம் விருப்பமாக இருப்போம்? இந்த வீட்டில் தங்கியிருந்தால் எனக்கு அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும் அப்படி என்று நினைத்தால் அங்கு நாம் பல நாட்கள் தங்கியிருப்போம், ஆத்மார்த்தமாக தங்கியிருப்போம், உளப்பூர்வமாக நாம் தங்கியிருப்போம். அப்படிப்பட்ட எண்ணத்தை அங்கு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இயேசு நமக்கு இன்றைய நற்செய்தியில் சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. என் பிரியமான மகனே, மகளே, நான் தருகின்ற அமைதி இந்த உலக அமைதி போன்றது அல்ல.
சீடர்கள் இந்த அமைதியை எதிர்பார்க்கல, இந்த உலகம் தருகின்ற அமைதியை எதிர்பார்க்கல, இந்த உலகம் மாந்தர்கள் தருகின்ற அமைதியை எதிர்பார்க்கல. மாறாக இயேசு கொண்டு வந்த அமைதியை இந்த உலகில் பரவச் செய்ய வேண்டும், நிலைக்கச் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சீடர்களின் முதன்மை பணியாக இருந்தது. இன்றைக்கு பணியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. எல்லோரும் பணியாளர்கள் தான். இயேசுவின் பணியை ஏறெடுத்து செய்ய அழைக்கப்பட்டவர்கள் இந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இங்கிருந்து உதவி வரும், அங்கிருந்து உதவி வரும், இந்த மேலிடம் எனக்கு கை கொடுக்கும், இவர்கள் எனக்கு சார்பாக பேசுவார்கள், என் பணியை தாங்கி பிடிப்பார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு இயேசு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இயேசுவோடு தூய ஆவியார் உடனிருக்கிறார், எனக்கு பலனை கொடுக்கிறார், தந்தை என் கூட இருக்கிறார். இந்த உணர்வு பணியாளர்களுக்குள் இருந்தால் வேறு எந்த எதிர்ப்புகளுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பது இயேசு வாழ்ந்து காட்டிய பாடம். அதை தொடக்க கால சீடர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நற்செய்தி பணியாளர்களாகிய நம்மையும் இயேசு இந்த உயர்வான மேன்மையான நிலைக்கு வாழ அழைக்கிறார். இயேசு தருகின்ற அமைதியை நாமும் பெற்று நாம் பணி செய்கின்ற இடங்களிலே அந்த அமைதியை வாரி வழங்கக்கூடிய பிள்ளைகளாக, விரக்தி மனநிலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்ல, மன அமைதிக்கு இட்டு செல்லுகிற அந்த வாழ்வின் வழியை காட்டுகிற பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். கோதுமை மணியும் திராட்சை கனியும் மறுவொரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் மறுவொரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதரில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதரில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அமைதிக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல இந்த ஆண்டவர் தருகின்ற அமைதி. இவர் தருகின்ற அமைதி நீடித்த நிலையான அமைதி. இந்த அமைதியை நாடி வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தரும் அமைதியில் நிலை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே,
கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளிர் தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளிர் தாரகையே, மாதரசியே, மனவொளி தாராய், மாசு அகலச் செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.